அன்பு சார்ந்த பெரியோர்களே, தலைமையின் அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களை, எனதருமை தாய்மார்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ரேடியோஸ் பாதிபுரம் உரிமையாளர் ஆர் பாலமுருகன் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கள்ளிக்குடியைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் அன்பு அப்பா வி.எம். சீமான் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் சார்பாகவும் இருக்கடை அமைப்பின்போடு வருக வருகன்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா வசனத்துக்குமா பாட்டுக்கு தான் வாசிப்பீங்கன்னு பார்த்தோம்னா வசனத்துக்கு விட மாட்டீங்க இவ்வளவு இருக்க. ஓஹோ, அப்படி நடந்தாலும் வாசிக்கணும், கையை தூக்குனாலும் வாசிக்கணும். வேற என்னன்றது ஐயா சினிமால செய்யறாங்க, அவங்க எது வேணாலும் பண்ண முடியும். ஆனா நம்ம இதைத்தான் பண்ண முடியுங்கிறத அந்த இசை மூலியமா அழகா செஞ்சிருக்கீங்க. இசை கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. அன்பு ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து எந்த ஒரு கட்சியின் பேரை சொல்லியோ எந்த ஒரு ஜாதி தலைவர்கள் பேரை சொல்லியோ தயவு செய்து நாடக கலைஞர்களுக்கு அன்பளிப்பு தர வேண்டாம். அன்பளிப்பு கொடுக்குறவங்க ஒன்றும் உங்க பேரை சொல்லி கொடுங்க, ஊரை சொல்லி கொடுங்க, அதை நாங்க சொல்லுவோம். அதை விட்டுவிட்டு இந்த நேரத்துல இந்த தலைவர் பேரை சொல்லுங்க அந்த தலைவர் பேரை சொல்லுங்க சொல்லி தேவையில்லாம எங்க பொறுப்புலையும் மணலையும் ஓட்டுறாதீங்க, நீங்களும் சண்டை ஓட்டுக்காதீங்க. அதனால எந்த ஒரு கட்சியின் தலைவர் பேரை சொல்லியோ ஜாதி தலைவர்கள் பேரை சொல்லியோ அன்பளிப்பு கொடுக்காதீங்க. உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க நாடகத்தை ரசிச்சா மட்டும் எங்களுக்கு போதும். இப்ப நீங்க அதுக்கு மேல இல்ல நாங்க அன்பளிப்பு கொடுத்தே ஆவோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்பளிப்பு கொடுங்க, பணமா வேணாம், அப்புறம் கைதட்டா கொடுங்க. நீங்க கைதட்டக்கூடிய ஒவ்வொரு கைதட்டு எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு சமம். அதனால நல்ல கைதட்டி சந்தோஷமா உட்காந்து நாடகத்தை பாருங்க. அப்பா அது புரியுமாப்பா, நான் போயிருவேன், அப்புறம் நீங்க தான் சிரமப்படணும். நீங்க இருந்து அப்ப உங்களுக்கு தான் சேர்த்து, இப்ப எனக்கு மட்டுமா கைதட்டு? அப்படி கிடையாதுல்ல. நான் எப்பொழுதுமே சுயநலமா யோசிக்க மாட்டேன், பொது நலமா யோசிப்பேன். நாடக கலைஞர்களுக்கு பெரிய ஒரு போதை எதுனா அந்த கைதட்டு தானே போதை. உங்களுக்கு அதுதானே. நீங்க நல்லா வாசிக்கணும் அப்படின்னா அவங்க கைதட்டினா தான் நீங்க வாசிப்பீங்க. பாத்தீங்களா, எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளை சுத்தி சரியில்லாம இருந்தாலும் கூட அந்த கைதட்டு உங்களை வாசிக்க வச்சுப்படும். அதே மாதிரி எங்களுக்கும் தொண்டையில பிரச்சனை இருக்கும், உடம்பு முடியாம இருக்கும். உள்ள தொழில் பண்ணும் பொழுது நினைப்போம், ஐயோ இன்னைக்கு தொழில் பண்ணணுமா, முடியலையே, உடம்பு ஒரு மாதிரியா இருக்கே அப்படிலாம் நினைப்போம். ஆனா வெளியே வந்து மக்களுடைய அந்த கைதட்டை கேட்ட உடனே அந்த உடம்புல இருந்த பிரச்சனை பூரா பறந்து போகும். தொழில் பண்ணணும் மனசு வரும். அப்ப அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய மருந்து.
அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய போதை. அதனால நல்லா கைதட்டி சந்தோஷமா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நாடகத்தை ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எங்க வண்டி வேகமா ஓடும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனைகள் இருக்கும். சில பேருக்கு சைவ சாப்பாடு, சில பேருக்கு அசைவ சாப்பாடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குமா? அசைவம்னா குலசாமிக்கு அடிப்பேன். அதுல ஒரு கட்டிங் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு? அப்புறம் நான் வெளியே கெடுத்துட்டேன் போதாது. அந்த மாதிரி இப்ப நாடக கலைஞர்களுக்கு நாங்க தொழில் பண்ணும் பொழுது நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சு நாங்க தொழில் பண்ணுவோம். சில பேருக்கு பாட்டு பிடிக்கும். அப்ப பாட்டு பாடி முடிச்ச உடனே கை தட்டும் போது உள்ள இருக்கிற கலைஞர்கள் பூரா நினைப்பாங்க, ஆகா பாட்டுக்கு கை தட்டுறாங்கப்பா, ரசிக்கிறாங்க பாட்டை, இந்த பாட்டை பாடுவோம், இன்னைக்கு இந்த அந்த பாட்டை பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வெளியில வருவாங்க. சரி, பாடும்பொழுது கை தட்டாம பேசும்பொழுது கை தட்டினீங்கன்னா உள்ள இருக்கிற கலைஞர்கள் நினைப்பாங்க, பேச்சை ரசிக்கிறாங்க, அப்புறம் இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்துவோம், இந்த கருத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வெளியில வருவாங்க. நீங்க எதுக்குமே கை தட்டாம செவனேன்னு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப பாடும்போது கை தட்டினா சந்தோஷம், பாட்டு பிடிச்சது கை தட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பேசும்போது கை தட்டினா அது அதை விட பெரிய சந்தோஷம், ஆடும்போது கை தட்டினா அதுவும் சந்தோஷம். எதுவுமே பிடிக்கலைன்னா அன்னவாரி தூத்துங்க. என்ன செய்யறது, கைதட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கைதட்டதும் கைதட்டாததும் உங்களுடைய விருப்பம். இதுல கூட்டம் நல்ல சிறப்பான கூட்டம். அந்த தாய்மார்கள் கூட்டம் தான் என்ன பெற்ற ஆத்தா, எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. அதுல கடைசியில உட்காந்துருக்கா பாருங்க, அப்பா எவ்வளவு கடைசியில உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நாடகம் பாக்குற குரூப்ல அந்த கடைசியில உட்காந்துருக்காரு பூரா பப்புன் டான்ஸோட கிளம்பி போயிருங்க. அங்க கடைசியில உட்காந்துருக்காங்க, வீட்டுக்கு போற மாதிரி எவ்வளவு தோதா உட்காந்துருக்காங்க பாருங்க. எப்படியா நல்லபடியா நாடகத்தை பாருங்க, நாடகத்தை பாருங்க நான் சொல்லத்தான் முடியும். அப்படி போக கூடாதுன்னா அதுக்கு ஒரு யோசனை என்கிட்ட இருக்கு. என்னப்ப டக்குன்னு சுத்தி முள்ள வெட்டி அரைச்சிட்டா நல்லா இருக்க, சூப்பரா இருக்க, செஞ்சு போடுங்க அப்படி நினைக்காதீங்க. இத பூரா முள்ள வெட்டாளுங்கயா, லவுக்கு வெட்டி அது பாட்டுக்கு போயிருங்க. நீங்க வேற தாண்டிடுங்க அம்புட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி. அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க, நாடகத்தை எடுக்க வேணுங்க, தயவு செஞ்சு நாடகத்தை எடுக்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. மாவட்டம் பரமக்குடி வட்டம் நமது பாத்திபோன் ஒரு கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உடைமரம் பாழமுருகன் ஆலய பங்குனி உத்தர காப்பு கட்டுதல் உற்சவத்தை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும் காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன் அமைந்துள்ள சிங்கார முன்வெளி கலையரங்கத்தில் நமது பாத்திபோன் உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் மற்றும் கள்ளிக்குடி உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வாணிகள் வெற்றி பரிசு பண்ணி வரும் நாடக கலை ஒரு ராஜா செந்தமிழ்ச்சுடன் சங்கீத சாம்ராட் என்ற மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரை மாநகரை சேர்ந்த திருவாளர் அன்பு மாமா பொன் முருகதாஸ் அவர்கள் இவ்வரங்க மேடைகளில் வேடன் வேடன் பொருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.
அதுக்கு முருகன் பாட்டை பாடி இருக்கலாம்ல. சொல்ல வேண்டிய சாப்பாடு ரொம்ப சாப்பிட்டானோ? இல்ல, நான் காலையில கட்டிங் தானே சாப்பிட்டேன். இல்ல, நீ வரும்போது சாப்பிட்டேன்னு கேள்விப்பட்டேன். வாங்கி கொடுத்ததே நீங்க தானே. கொலபலியாக போகுது. ஏற்கனவே உங்க அப்பா அருவாளோட சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, தனிய காலங்களாலே உங்கள் செவிகளை நீப்பட செய்ய வந்திருக்கும் இணைசைக்கார இசைக்குயில் செய்யும்போது உங்கள் அபிமான செல்வி புதுகை மாநகரை சேர்ந்த திருமதி ஆர்.எஸ். தேன்மொழி அவர்கள் இவரகமணிகளை ஸ்ரீ வடிநாயகம். நைஸ் கேர்ள். நாடகத்துக்கு இருக்க போறியா? என்ன பிரமாதம், 16 வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். போதும், நீ பண்ணதெல்லாம் போதும். நீ எதுதான் பண்ணல போதும். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மட்டும் காத்துக் கொண்டிருக்கின்றார். சிவகாரம் செய்வது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சூழலுக்கு வீரர் உங்கள் அபிமான செல்வன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் நமது கருமனூரை சேர்ந்த அன்பு மாமா எஸ்விபி கீதப்பிரியன் அவர்கள் இவரக மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். உன்னை கடித்தது முழு பெருமாள் பாம்பே. இந்த டைலாக் அரிச்சந்திர நாடகத்துல விஸ்வாமித்திரர் பேசக்கூடிய டைலாக். அந்த டைலாக கொண்டு போய் வள்ளித்தமிழ் நாடகத்துல ஏப்பா இருக்கட்டுமே. அதனால என்ன இருக்கட்டும். அவரும் முனிவர். ஆமா, இவரும் முனிவர் தானே. இப்ப கடைக்கு போறோம், ஒரு டே நைட் இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் வாங்கி சாப்பிட்டு வர்றது இல்ல. அதே மாதிரி ஒரு கடைக்கு போறோம். சரி, செருப்பு என்ன விளக்கு மாறிட்டு வருமா இல்லையா? அது உங்க பிரியம். என் விருப்பத்துக்கு தந்தவளை பண்ணணும். சரி, எங்களுக்கு பக்க பலமாக பக்க மேடைகள் வந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இளைசி தலகம் நமது பார்த்திபனூர் அருகாமையுள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த பாசமிகு அன்பு சித்தப்பு வி.எம். சீமான் அவர்கள் இவரக மேடைகளை ஆர்மணியம் அப்படின்பாரு. படிக்காத இலைக்கும் பரிசாக ஒரு முருகன் பாறை. ஒரு யூடியூப் சேனல் ஒரு விஷயம் பார்த்தேன். சிவன் ஆலயத்துல கருவறையில லைட்டு போட்டிருக்காங்க. அந்த லைட் அமர்த்திட்டாங்க. பக்கத்துல ஒரு தீபம் தான் எரியுது. ஆனா அந்த லைட்டை அமர்த்தினோடனே கொஞ்ச நேரத்துல அந்த தீபம் ரொம்ப சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது யூடியூப்ல போட்டிருக்காங்க. அது கேமரால சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அப்ப இறைவன் இருப்பது உண்மைதான்ங்கிறது அங்கங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப பழனிக்கு போனோம்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். பழனி பாத யாத்திரை போறவங்க நிறைய பேர் போயிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேணுத்தோட போவாங்க. இந்த வருஷம் கடன் அடைக்கணும், இந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி பழனி பாத யாத்திரை நடந்து போவாங்க. ஆனா போறவங்களுக்கு அது நிச்சயமா கை கூடும். அது நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி பழனி மலை முருகனை நம்பி போனவங்க யாரும் கெட்டதா. பழனி மலை முருகன் இல்ல, முருகனை நம்பினவங்களை யாரும், ஆமா முருகனை நம்பினவங்களை முருகன் யாரையும் காப்பாத்த முட்டது இல்ல, எல்லாத்தையும் காப்பாத்தினேன் முருகன். ஆனா உண்மையோட ஒரு மனசோட தெய்வத்தை கும்பிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாமி கும்பிடும் போதே பல நினைப்போட சாமி கும்பிட்டா சாமி கும்பிட முடியுமா ஐயா? கோயிலுக்குள்ள போய் சாமி என்ன கும்பிடணும்? என்னவா எல்லாத்தையும் காப்பாத்து, கைகால் சுகத்தை கொடு, நோயில்லாத வாழ்க்கையை கொடு, குடும்ப குட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிடணும். நம்ம ஆளுங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது பல நினைப்போட சாமியை கும்பிடுறது. முருகா வெளியில செருப்பு போட்டு வந்திருக்கேன், 2500 ரூபாய் செருப்பு, தூக்கிட்டு போயிருவாங்களே என்னமோ தெரியல, நாளைக்கு தவணைக்காரி வந்துருக்கேன். இப்படியே சாமியை நினைச்சுக்கிட்டு கும்பிட்டா மசத்துல விளங்கு. இப்படியெல்லாம் சாமியை கும்பிடலாமா ஐயா?
நீ எப்படி கும்பிடுவேன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, எப்படி கும்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அவன் முண்டாட்டியை நான் சேர்த்துக்கிறேன். சரி, உண்மை ரகசியத்தை வெளியே சொல்லிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முருகன் பாடல். இந்த பாடலை சிறப்பாக பாடிய அன்பு அப்பா சீமான் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கேட்கும். அதான் உண்மை. நம்மளுக்கு துரோகம் பண்ணக்கூடிய துரோகியா இருந்தாலும் சரி, நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய எதிரிகளா இருந்தாலும் சரி, அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு கோயில போய் அவன் நாசமா போகணும், இல்லை நாசமா போகணும் அப்படிலாம் சாமியை கும்பிட்டோம்னா நம்ம தான் நாசமா போவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால தெய்வத்தை கும்பிடும் பொழுது ஒரு மனசோட எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு கும்பிடணும். அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அரங்கமே அதிர்மளவிற்கு நந்திக்குப்பாக இங்கு மந்தனத்தை செய்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் குமரன் மிருதக சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதகாசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அரசகுலம் கண்டெடுத்த அன்பு அப்பா டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது கள்ளிக்குடியை சேர்ந்த அன்பு சித்தப்பூ பிஎம் சிங்கத்துறை அவர்கள் மருகமலைகளை மிருதகம் நூலாக தப்பிந்து விழா. சிங்க நீ உட்காரு சிங்க, உன்னை அடிச்சுக்க ஆள் இல்லை. விட்டாம விஷயம் நினைச்சுக்கிட்டே இருந்தவாரு. ஆனா அவர் சத்தம் வாசிக்கும் போது உன் சத்தம் கேட்கல. இப்ப அடி இப்ப அடி போதுமா? பொழுதனைக்கு வாயில வரல விட்டுட்டே இருக்க முடியுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. என்ன சாப்பிட்டு சாப்பிட்ட? ஒண்ணு சாப்பிடாம எப்படியே வந்து பார்த்துப்பார் போல இருக்கு. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் மறைந்த அன்பு தந்தையார் கே சரதார் அவர்களுடைய மாணவருமாகிய மிருதங்க ஜாம்பவான் அன்பு அப்பா கே என் பாலன் அவர்களுடைய மாணவருமாகிய
வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் தனக்கு ஒரு முத்துரை வகுத்து வரும் மரியாதைக்குரிய அன்பு மாமா எம்எம் உண்ணாமலை நகைச்சுவை நடிகர் அவரது மகனுமாகிய நமது மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை எம்எம் சரவணகுமார் அவர்கள் பலவாத்தியம். எல்லாரும் நினைக்கிறீங்க என்னடா எல்லா நாடகத்திலும் சரி வர்ற பப்புனுங்க பூரா அந்த பக்கவாத்திய கலைஞர்கள் பேரை சொல்லி தனியா வாசிக்க வைக்கிறாங்களே, எதுக்கு இப்படி வாசிக்கணும்? சும்மா தேவையில்லாம அடிச்சுட்டு இறக்குறாங்களே, ஏன் இப்படி வாசிக்கிற? நிறைய பேர் அப்படின்னா நினைச்சிருக்காங்க. அதுக்கு நான் விளக்கமும் கொடுத்துருக்கேன். இப்ப நாங்க நடிகர்கள் 10 மணிக்கு நம்ம நாடகத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா காலையில 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்கு. இந்த சீன்லனால அடுத்த சீன்ல என் பேரை தக்க வச்சுக்குவேன், அடுத்த சீன்ல பேரை தக்க வச்சுக்க முடியல, அதுக்கு அடுத்து சீன் இருக்கு, அடுத்தடுத்து நம்மளுக்கு சீன் இருக்கு. அதனால என்னுடைய திறமைகளை பூரா நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா பக்கவாத்திய கலைஞர்கள் தனியா உட்கார்ந்து அடுத்தடுத்துல வாசிக்க முடியாது. இப்ப நான் நோட்டீஸ் படிக்கும் போது அவங்க பேரை சொல்லும் போது அவங்க தனித்திறமை என்ன இருக்குன்னு காமிச்சாத்தா அவங்களும் பேர் வாங்க முடியும். அதுக்காக அவங்க தனித்தனியா கொஞ்ச நேரம் வாசிக்கிறாங்க, அவங்க திறமைகளை காட்டுறாங்க. இதுல இந்த மிருதங்க வாசிக்கக்கூடியவங்க, இந்த ஆல்ரவுண்ட் வாசிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பாவம், சாப்பிட முடியாது. என்ன காரணம்னா இந்த கையை எப்படி காட்டுங்க பாப்பிய மாப்பிள்ள கையை காட்டுங்க, அந்த கையை பூரா பாருங்களேன். நினைப்பீங்க என்னடா மிருதக்கார் புதுசா ஒரு மோதிரம் போட்டிருக்காருன்னு பாப்பீங்க. அது மோதிரம் கிடையாது, மெடிக்கல் ஷாப்ல டேப் வாங்க பார்த்தீங்களா, பேண்டட், அந்த பேண்டட் வாங்கி கையில ஒட்டியிருக்காரு. அது ஏன் ஒட்டியிருக்காருன்னா மிருதங்கமும் ஆல்ரவுண்டும் வாச்சு 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 கையெல்லாம் காப்பு காய்ச்சி இந்த கேப்புல பூரா வெடிச்சிடும், வாசிக்க முடியாது. இன்னைக்கு வாசிக்கணும்னு அவங்க என்ன செய்யணும், மறுபடியும் அந்த டேப்பை சுத்தி தான் அந்த புண்ணை ஆக்குறதுக்கு அந்த டேப்பை சுத்தி அதுல வாசிக்க முடியும். ஆமாந்தான் மாப்பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப கடுத்து போச்சு பாவம். அந்த கையோட உட்காந்து சாப்பிடவும் முடியாது, கையில அப்படியே எரியும். அதனால ரொம்ப சாப்பிடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்ப அந்த வேதனையை கூட பொறுப்பெடுத்தாம இன்னைக்கு உங்க காதைகளுக்கு சிறந்த முறையில் இசை அளித்த இசை கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நமது கிராமத்தை சார்பாக அவரை கைதட்டுங்க. சிறந்த முறையில் இங்கே தாளத்தை இசைத்தை காத்துக் கொண்டிருக்கின்றார் லயவாக்கிய வர்த்தகர் நமது வகிழ்ச்சேரியை சேர்ந்த அன்பு மாமா VSK செல்வம் அவர்கள். இவரகமடைகளை தாளம் அண்ட் சிங். இத்துடன் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். பெரிய கலெக்டர் பதவி என்ன கொஞ்சம் சொல்றிய?
இருப்பா என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை தான் என்ன? என்னமா மிருதங்கமும் தாளமும் இணைஞ்சுக்கிட்டு வாசிக்கிறாங்க, உப்புச்சப்பானியா மாப்பிள? உன் குணம் என்னன்னு எனக்கு தெரியும். சீன்லயும் மிருதங்கத்திலையும் தண்ணி ஊத்திட்டு போயிருவேன். தண்ணி ஊத்தாத, மண்ணெண்ணெய் ஊத்து மாப்பிள. இப்ப என்ன, அவர் வாசிச்சதுக்கு அவர் தாளம் போட்டாரு, இப்ப நீங்க வாசிக்கிறதுக்கு அவர் தாளம் போடணுங்கிறீங்க. அவர் போடுவாரு, ஏன்னா அவர் வாசி கலைக்கிறதா. எடுத்து வைக்க டாப்ல ரப்புன்னு. வெளியில சொல்லக்கூடாது தம்பி. ஆமா, உங்களுக்கே சகலையாகுற ஒரு காலத்துல. எனக்கு தெரியும், நீ எல்லாத்துக்குமே சகலை தாண்டா. ஒளி அன்னொரு என்ன சத்தம் வருது? ஒரு அவரமும் சகலையா இருப்பாரோ? எக்கோ. ஒளி அன்னொழி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீராம் ரேடியோஸ் பாத்திபுரம் உரிமையாளர் ஆர் பாலமுருகன் அவர்கள் ஒளி அமைப்பு அன்பொழி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஸ்ரீராம் ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கேன். நல்ல ஒளிபடி அமைப்பு. எங்க அண்ணன் சிரிச்ச முகத்தை வெளியே எந்திரிச்சு போகாது, நல்லா அமைச்சிருக்காரு. என்ன மண்டையில மசில் வர கொட்டுதே. வளர்ந்துனா அன்பு உள்ளத்திற்கு நன்றி. பாட்டு பூரா கேட்டுக்கிட்டே தான் வண்டியில பாட்டுருந்தேன். நல்ல பாட்டெல்லாம் போட்டாரு. நல்ல ஒரு மைக் செட்டு, நல்ல சிரிச்ச முகம். அதை விட இப்ப ஒரு பாட்டு போட்டீங்க, நல்ல ஒரு பாட்டு. தென்மதுரை வைகை நதி தீனம் நல்ல ஒரு ஒளிமொழி அமைப்பு. இப்ப ஒரு மைசெட்டுக்காரவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் உறவும் வேணும். நாங்க என்ன சொன்னாலும் எங்களுக்காக அவங்க செஞ்சு கொடுக்கணும். அவங்களை நம்பிதான் நம்மள வந்திருக்காங்க. வருஷம் 30 நாள் நாடகம் ஆடுறான். இந்த தொண்டை என்ன மிஷின்லயா செஞ்சிருக்கு? முடியாது இல்லையா? எவ்வளவு சிரமப்படுவோம். இப்ப சினிமால பாடுறாங்க அப்படின்னா ஒரு மைக் வந்து குறைஞ்சது 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும். எங்க அண்ணன் மிஞ்சி போனா 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு எங்க அண்ணன். அது அவங்களே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்கு சிரமப்பட்டுதான் மைசெட்டு போட்டிருப்பாங்க. ஆனா சொல்றது போற எங்க அண்ணன் நல்ல அழகான முறையில செஞ்சு கொடுப்பாரு. அது என்னமோ தெரியலங்க, எங்களுக்கும் மைசெட்டுக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆகவே இல்லை. இந்த வருஷம்ல ஒரு 2-3 வருஷமாவே அப்படித்தான். ஏதோ சங்க வச்சு நடத்துவாங்க போல இருக்கு மைசெட்டுக்காரவங்க. எப்படி அதுல கம்பி கூட்டம் பேரவை கூட்டம் போட்டு பேசியிருப்பாங்க போல. குறைஞ்சது ஒரு 150 நாடகக்காரங்களை கொல்லணும்டா, அதுவும் கட்டமிட்டே கொல்லணும்டான்னு சொல்லி போட்டு கொலையா அக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நல்ல ஒளி அமைப்பு. அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். வேணாம், அதுக்குள்ளே உலகம் தாங்காது. ஆமா, எப்படி 2 வருஷத்துல உலகம் அலைஞ்சு. ஆனா என் கல்யாணத்துக்கு உங்க மைசெட் தான். ஆமா, 60ஆம் கல்யாணத்துக்கு அவன்கிட்ட ஒரு மைசெட் இருக்கு. ஆமா, அவனும் ஒரு மைசெட்காரங்க. பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு நமது காப்பு கட்டுதல் விழா குழுவினர்கள் பாத்திபனூர் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் கள்ளிக்குடியைச் சேர்ந்த அன்பு சித்தப்பு VM சீமான் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடல் அரசி அவருடைய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி தரணேஸ்வரி அவர்கள் இவரக மேடைகளை டான்ஸ் அண்ட் காமித்து Thank you.
காட்டுக்கு ராஜானா யாரை சொல்லுவோம்? சிங்கம். நாகத்திலேயே ஒரு உயர்ந்த நாகம், முதல் நாகம் எதை சொல்லுவோம்? ராஜநாகம். அதே மாதிரி எங்க நாட உலகத்துல மூத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா KNP தாத்தா, வரதராஜன் தாத்தா அவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்டியிலேயே ஒரு கம்பீரமான ஒரு பெட்டி, ஒரு சிம்ம சொப்பன் அப்படின்னா கள்ளிக்குடியை சேர்ந்த நாடக ஆசிரியர் அன்பு அப்பா EK ராமசாமி அவர்கள். அவர்தான் இந்த ஹார்மோனியத்துல இந்த பெட்டி சுதி உள்ள போட்டு படுத்திருக்காரு கூட எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அப்படி ஒரு ஹார்மோனிய கலைஞர் எங்க அப்பா EK ராமசாமி அவர்கள். இந்த நாடக உலகத்துல நிறைய பேரை நாங்க இழந்துட்டோம். அதுல அன்பு அப்பா மானூரை சேர்ந்த விஜயராம் அவர்கள், அன்பு அப்பா EK ராமசாமி அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய குருநாதர்களை நாங்களாம் இழந்து ஒரு அநாத பிள்ளைய நாங்களாம் தவிச்சுட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு இந்த பாட்டை பண்ணணும்னு அப்பா EK ராமசாமி அப்பா பேர் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த பாடலை பாடி அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அப்பாவை ஞாபகம் நன்றி. நன்றி கதை வணக்கம். உங்களை நான் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் எம் சூர்யா பபுன் காமிக் அடிய நாஞ்சா. சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான முறையில் உணவளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வயிறார சோறு ஓட்டிங்க. சோறு ஓட்ட குடும்பத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆண்டவனுடைய கிருபையால ஏன்னா கொண்டு வரேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு முடியல, காய்ச்ச படுத்துட்டேன். அண்ணன் அப்ப இருந்து சொல்றாப்புல சாப்பிட வரலன்னு, அண்ணன் மாத்திரை போட்டு படுத்துட்டேன், காய்ச்சல் வரலன்னு. அன்பு வந்த கலைஞர்கள் சொன்னாங்க. ஏன்னா சில ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா நாடக கலைஞருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு தோசை 2 இட்லி ஒரு ஆம்லெட், மாப்பிள்ளைக்கு முகம் செத்து போவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அந்த குறையே இருக்கக்கூடாது, எல்லாம் வயிறார சாப்பிடணும்னு சொல்லி வயிறார சாப்பாடு போட்டாங்க. எங்க வயிறு எங்க மனசு எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே போல நம்ம பாத்திபுனூர் கிராமமும் சோறு போட்ட அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி. எப்பவுமே மரியாதைக்குரிய அன்பு மாமா சிங்கத்துறை அவர்கள், மாமா சீமான் மாமா, இவங்க நாடகம்னா சாப்பாடு மிக சிறப்பா இருக்கும். சம்பளம் காசு பணம் சம்பளம் அது வேற, உழைக்கிறதே அந்த சாப்பாடுக்கு தானே. அதே உண்மை. அப்படி போட்டாக்க நல்லா சந்தோஷமா அப்படி வாசிப்போம். இதுல நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு சொல்லி பாட்டு பாடுறோம்ல, அதுல சில பேருக்கு என்ன கதைங்கிறது 1000 சொல்லலாம். சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த பாட்டு பாடினாங்கன்னா உண்மையிலேயே மழை பொழிக்குமா, நாடகக்காரங்க சொன்னா அது பழிக்குமா, ஒருவேளை நாடக கலைஞர்கள் பூரா என்ன கருணாக்கா அருள்வாக்கு பிடிச்சவங்களா, சில எண்ணங்கள் சில பேருக்கு ஓடும். நாடக கலைஞர்கள் நாங்க மனசார அந்த பாட்டை பாடணும்னா கண்டிப்பா மழை பொழியும், விவசாயம் பெருகும், பட்டி பெருகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த நாடகத்தை முடிச்சுட்டு காலையில எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போவோம்? அந்த ஒரு 9-10 மணி ஆயிரம். சங்கத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக 10 மணி ஆயிரம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பக்கத்துல ஓடிடுவீங்க. இங்க இருந்து போறவங்களுக்கு சொல்ல காலையில அப்படித்தான் 10 அதே மாதிரி நீங்க அங்க இருந்து அறந்தாங்கில நீங்க வந்தா லேட் ஆயிரும்ல. நம்ம குரு பூஜை விழால அப்ப அந்த படுக்கிறதுக்கு 11 மணி ஆயிரம். காலை சாப்பாடு கிடையாது, போன்னு வண்டி படுக்கத்தான் சொல்லும். மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிடுவோமா? அதுவும் கிடையாது. அமைப்பாளர் போன் பண்ணிடுவாங்க, எப்பா மணி 5 ஆச்சுப்பா, சீக்கிரம் கிளம்பி வாங்கப்பா, காலகாலத்துல ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அமைப்பாளர் போன் பண்ணோன்னே லவக்கம் குளிச்சு போட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சங்கத்துக்கு வந்துருவோம். அப்ப மத்தியான சாப்பாடு எங்களுக்கு கிடையாது. ராத்திரி 9 மணிக்கு ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ராத்திரி 9 மணிக்கு ஊருக்கு போனோன்னே கிராமப்புறங்கள்ல போறாங்க பாருங்க சாப்பாடு, அந்த ஒரு நேர சாப்பாடு தான் இந்த நாடக கலைஞர் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு உயிர் நாடி. சாப்பாடை சாப்பிட்டுட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு 3-3.5 கிலோ எங்களுக்கு செமிச்சு போகும், வயிறு எம்டி ஆயிரும். ஆமா, பம்பா கத்தி மங்கு மங்குன்னு தாவி அந்த 3-3.5 கிலோ செமிச்சு போகும். ஒரு 4 to 5:30 பிரம்ம முகூர்த்த நேரம், 5:30 மணி பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல நாடக கலைஞர்கள் முகத்துல போட்டிருக்கோம் பாருங்க அந்த ஹரிகாரம், இந்த முகத்துல இந்த ஹரிகாரத்தை போட்டுட்டு வெறும் வயிற்றோட நின்றுகிட்டு அந்த சாமி முன்னால நாடு செழிக்கணும், நல்ல மழை வெய்யணும், எங்களுக்கு சோறு போட்ட இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமி முன்னால நாங்க பாடினோம்னா அது பழிக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதைத்தான் நாடக கலைஞர்கள் கூட்டிட்டு வந்து வயிறார சாப்பாடு போட்டு எங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி. நன்றி கதை வணக்கம். அதனால பாப்பா அனுப்பி வைப்போம். அடுத்த காட்சி செந்திக்குமாரி விடைபெறுவது உங்கள் சூர்யா.